ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் சமையல். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ் ஆகும். நான் வெண்டைக்காய் வச்சு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு காரக்குழம்பு, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்கும் குழம்பு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக, மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப 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 செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 ஸ்டெப்பில் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்மளோட சமையல் எண்ணெய். நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காய், ஒரு 100 கிராம் வெண்டைக்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் அதை போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. எந்த குழம்பு வச்சாலும் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த 3 சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் வதக்கும் போது பிசுபிசுப்பு தன்மை வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காவை அடிக்கடி வதக்கிட்டே இருக்கக்கூடாது. கீழே இருக்கிறத மேலேயும், மேலே இருக்கிறத கீழேயும் பெரட்டி விட்டால் போதும். கீழே நல்லா சூடுபட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறமா அதை எடுத்து மேலே பெரட்டி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் பிசுபிசுப்பு தன்மை போகும். வெண்டைக்காய் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஆறுனதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் உங்களுக்கு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் இல்லை அப்படின்னா நம்ம சில்லி பவுடரும் மல்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறையா ஊற்றி கொதிக்க வச்சாதான் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றி கொதிக்க வைக்கலாம். உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட்டுக்காக நான் ஒரு சில் தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட அந்த புண்ணை கூட ஆற்றும். ஸோ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டால் இன்னும் ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்கிறதுக்காக நான் நல்லா திக்காக தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்குது, நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ மசாலாவோட வாசனைலாம் போயிட்டு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. இந்த டைமில் லாஸ்ட்டாக ஃபைனலாக தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்படியே ஆஃப் பண்ணிட்டோன்னா சீக்கிரமாக குழம்பு கெட்டு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போவே இப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபைனலாக ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். தாளிப்பு ஒன்று கொடுக்கும்போது அந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த கடுகெல்லாம் சேர்த்து நம்ம அந்த குழம்புல மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். தாளித்து கொட்டும்போது அது சாப்பிட்றதுக்கு இன்னும் ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பச்சை மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவோட பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு நம்ம வெண்டைக்காவை ஆயிலில் சேர்த்துட்டு நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பிசுபிசுப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ கீழே உள்ள அடிப்பாகத்தில் நல்லா இந்த சூடுபட்டு அந்த பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறமா கீழே இருக்கிறத மேலே இருக்கிறத கீழே அந்த மாதிரி பெரட்டி மட்டும் விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட வளவளப்பு தன்மை போகும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப எம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.